பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா கிரேவியாக நல்லா அந்த தண்ணியிலேயே அந்த தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்டு அழகாக அந்த காரம்லாம் அதில் போய் அப்சர்வ் ஆகி நல்லா வந்து எப்படி தொக்கு மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். இதை சாப்பாட்டுக்கு நெய் போட்டுன்னு சாப்பிட்டிங்கன்னா செம்மாக இருக்கும். இது வந்து எதுவும் தொட்டுக்கவே தேவையில்லடா நம்மளுக்கு சைட் டிஷ். அதே மாதிரி தக்காளி ரசம் சொன்னேன் பார்த்தீங்களா, தக்காளியை முதல்ல வந்து பாயில் பண்ணிவிடுங்க. தனியாக பாயில் பண்ணிடணும், குக்கரில் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிடணும். இப்போ புளி கரையை வச்சு இதில் வந்து மிளகு பவுடர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த தக்காளி அதில் போட்டு பூண்டை போட்டு சீரகம் போடக்கூடாது, இதை மூணையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எண்ணெய் வச்சு கடுகு பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த கிரேவியை எடுத்து அதில் கொட்டிட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த புளியை கரைச்சதை எடுத்து அதில் ஊற்றிட்டு மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் போட்டு சால்ட்டு போட்டு இறக்கிடணும். கொத்தமல்லி போடணும். சூப்பராக இருக்கும். இந்த ரசம் செய்து பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.